ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்துறதும் ஒரு மீட்டிங் நடத்துறதும் ஒன்றும் புதுசு இல்லை. இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அண்ணன் திருமாவளவனின் பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை முன்னிட்டு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டுற நம்ம திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும். அது என்னன்னு பார்த்தா தமிழ் தேசியம் நம்ம உயிர்ன்ற மாதிரி தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அதாவது தமிழ் தேசியம் அழிந்து விட்டது அப்படின்னு நினைச்சா தமிழ் தேசியத்தை மறுபடியும் கையில் எடுத்துக்கிறது தான் நம்ம திருமாவளவர்கள். திருமாவளவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த திமுக ஆட்சியிலெல்லாம் பிரபாகரன் புகைப்படம் சில இடங்களில் பயன்படுத்தவில்லை. ஆனால் பிரபாகரனை முன்னிலைப்படுத்திய ஒரு கட்சி ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் திருமாவளவன் தான். ஏனென்றால் அவரை ஒரு வியாபாரமாக்கி வியாபார நோக்கில் கட்சி அவரை பேரை கொச்சைப்படுத்தும் கூட்டமாக தான் பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சி, நாய் தமிழர் கட்சியாக. இது போன்று அண்ணன் திருமாவர்கள் அவர் கட்சிகளின் கூட்டங்களின் பொதுக்கூட்டங்களில் அவர் புகைப்படத்தை பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தில் அவர் புகைப்படத்தை தான் பயன்படுத்துகிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து தான் போறாரு சொல்ல வர்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முக்கிய அறிவிப்பும் அதே கூட்டத்தில் அறிவிக்கிறார். அது என்ன அறிவிப்புன்றத நம்ம முழுசா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 17ஆம் தேதி அண்ணன் திருமாவளவன் பிறந்தநாள். இது எல்லாரும் தெரிஞ்சு அந்த பிறந்தநாளை ஒட்டி தான் இந்த கூட்டத்தை கூட்டணும். ஏன்னா அந்த கூட்டத்தோட லீடர் யாரு? அண்ணன் திருமாவளவர்கள். அந்த கூட்டத்தில் ஹீரோ யாரு? அண்ணன் திருமாவளவன். அவர் ஒற்றை முகத்தை பார்ப்பதற்காகவே அத்தனாயிரம் கோடி ஜனங்கள் வந்தாங்க. அதாவது தாவேக்காவின் முதல் மாநாடை பார்த்துருப்பீங்க. அந்த முதல் மாநாடுக்கு அளவுக்கு இல்லைன்னா கூட அந்த மாதிரியான மக்கள் கூட்டம் இருந்தது. அதுதான் உண்மை. இது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் கூட்ட நெருக்கடிச்சல் வந்து அவங்க எதிர்பார்த்தது ஒன்றாக இருந்தாலும் கூட்டம் வந்தது வேற அளவுக்கு, கடல் அளவுக்கு இருந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்து கூட்டம் நமக்கு இந்த வீடியோங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் இருந்ததை தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கும்போது புழுதி பறக்குது. மேலே அந்த ரேம்பேக் இருக்கும். அந்த ரேம்பேக் மேலெல்லாம் நின்றுருந்தாங்க மக்கள். அதாவது கீழே நிற்காம ரேம்பேக் மேலே நின்றுந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொட்டி பேசுவதற்காக ஒரு மைக் பொட்டி இருக்கும், அது மேலே வேறு நின்றுட்டாங்க. அதாவது இது நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்ததுனாக்கா அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமாவளவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அடங்கமறு அத்துமீறு அவரே சொல்றாரு, டேய் கொஞ்சம் கீழே இறங்குங்கன்னு சொல்லி சொல்ற ஒரு வார்த்தையும். அதாவது ஒரு முக்கியமான அறிவிக்கிறார். என்னன்னா இதுவரையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து கட்சிகளும் கூட நிறைய கட்சிகளோட கூட்டணி போட்டிருக்காரு. எல்லாமே ஆளுகிற கட்சி கூட தான் கூட்டணி வச்சிருக்கின்றத முன்னிலை நிறுத்துறாரு. அம்மா ஜெயலலிதா அம்மையார் ஆளுங்கிற கட்சியோட தான் கூட்டணி வைத்திருந்தோம், திமுகவுடன் ஆளுங்கிற கட்சியுடன் கூட்டணியும் இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிற தாவேக்காவுடன் தான் நம்மளுக்கு கூட்டணி தொடரும் என்றதை போட்டு உடைச்சிட்டாரு. இதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க திமுகவினர். பார்த்தினாக்கா இவர் பொண்ணத்துக்கு அப்புறமா தான் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த கூட்டத்தையும் இவரையும் தவறான நோக்கத்தில் கட்டமைக்க பார்க்குறானுங்க. இவர் வந்து என்னங்க ஒரு கூட்டத்தை கூட்டி தப்பாக வழி நடத்த தெரியலிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாம் தமிழர் கட்சியினர் சாட்டை தூர் முன்னா ஒரு படி மேலே போய் இந்த கூட்டத்தாவே கலாய்க்கிற அளவுக்கு பேசியிருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து படித்தவர்கள் கிடையாது. குடும்ப சூழ்நிலை காரணமாக தலித் சமுதாயத்தில் சில பேர் வந்து படிப்பையும் விட்டுட்டு அவங்க வந்து வாழ்வாதாரத்தை நோக்கி போயிருக்காங்க. இதுதான் உண்மை. இது எல்லாமே தெரியாமல் இது சாட்டை தூர் பேசுவது முற்றிலும் மாறுபட்ட கருத்து. ஒரு படித்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தற்கொலைன்னு இவங்களை. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக படிக்காமல் அவங்க குடும்ப வருமானத்துக்காக வேலைக்கு போகிறான் பாரு, அவன் தற்கொலையும். சாட்டை துருமுருகன் மாதிரியான ஒரு போலி வேடம் அழியவில்லை, அதான் உண்மை. அங்கே இருக்கும் மக்கள் எல்லாமே வந்து திருமாவளவனை காண வேண்டும், அவரை நேரில் எப்படியாவது நெருங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுங்க. அதுதான் எல்லாரோட ஒரு லட்சியமாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன் கட்சி தலைவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும், நம்ம கட்சி தலைவரை நேரில் பார்க்கணுங்க, அவர் தான் என் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான் இப்போ இருக்கிற கூட்டங்கள். எல்லாருமே இன்க்ளூடிங் தாவேக்கா கட்சியும் திமுக கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் அம்மா முன்னேற்ற கழகம், அதுக்கு மட்டும் இல்லை தினகரன் கட்சியும் கூட இது மாதிரியான ஆட்களும் இருப்பார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இது போன்ற ஆட்கள். ஏன்னா அவர் தான் தலைவர், அவர் தான் ஹீரோ, அவங்க நோக்கி தான் எல்லாருடைய பார்வையும் இருக்கும். அப்படி தான் நான் பார்க்கப்பட்டது. இதை வந்து ஒரு தற்குறித்தனமாக இந்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதையும் தவறான நோக்கி சித்தரிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து திருமாவளவர்கள் வந்து தாவேக்காவுடன் கூட்டணி வேறு அறிவிச்சிட்டார் இல்லையா, இனிமேல் பட்டு இவரையும் போட்டு அடிப்பானுங்க. இதுதான் இவனுங்க வேலையை. அது மட்டும் அனைவரும் நிறைய மீட்டிங்கை பார்த்துருப்போம், நிறைய மாநாடை பார்த்துருப்போம். ஆனால் அந்த கட்சி தலைவருக்கே உயிருக்கு ஆபத்து, அதை மக்களுக்கு தான் ஆபத்து இருந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிச்சலில் மக்கள் மூச்சு திணிருப்பாங்க, சில பேர் நெஞ்சு வலியால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து மூச்சு விடவே சிரமப்பட்டிருப்பாங்க. அது போன்றெல்லாம் ஒரு கட்சி தலைவருக்கே நடந்தது தான் நேற்றைய கூட்டத்தில். இதுதான் முக்கியமான விஷயமே.
திருமாவளவர்களே மூச்சு திணறி தான் அந்த இடத்த விட்டு எப்படியாவது போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்பினார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பேசியிருந்தாருன்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் கரூரில் நடந்தது போன்று ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஏன்னா அந்த கூட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவ்வளோ வகையான கூட்டங்கள், மக்கள் எவ்வளோ போலீஸை போட்டிருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதாவது போலீஸை அவங்க கணிச்சு கூட்டங்களை விட அதிகப்படியான கூட்டங்கள் தான் வந்தது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் திருமாவர்கள் பின் வழியாக தான் போனார், முன் வழியாக போக முடியல. அலைக்கடலாம் கூட்டம். அதாவது அவரை சுற்றி ஒரு கேடையை மாதிரி அமைத்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் தான் அவரை கூட்டு போனாங்க அந்த கட்சி நிர்வாகிகள். அது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எப்படா இவர் போயிடுவாரா, இவருக்கு ஒழுங்காக இவரை கவுண்டுமே காப்பாற்றிடுவாங்களா, மூச்சுத்திணறல் ஏற்பட்டது அந்த இடத்துல. தண்ணி குடிக்கிறாரு, அவர் மூஞ்செல்லாம் மாறிடுச்சு, ஒரு எப்படி தான் டிப்ரெஷன் ஆகிட்டார், ஒரு பேனிக் ஆகிட்டார். ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேனிக் ஆகிட்டார். அது நம்மளுக்கு எல்லாருமே நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு கட்சி தலைவரை ஒரு தான் அவருக்கே இது மாதிரியான சோகங்கள் நடக்குதுன்னா இதை வந்து அதாவது அந்த கட்சி நிர்வாகிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது திருமாவளவன் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இது போன்றெல்லாம் நடந்துக்கக்கூடாது. நிறைய கண்ணியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இது போன்று மறுபடியும் ஒரு கூட்டங்கள் நடந்தால் அந்த கூட்டத்தை சிறப்பாக வழிநடத்துவது அந்த கட்சி நிர்வாகிகளை சார்ந்து அமையும். ஏன்னா அவருக்கு அந்த கூட்டத்துக்கு வராரு, அதுக்கு முன்கூட்டியே வந்து நிர்வாகிகள் தான் அந்த கூட்டத்தை எப்படி கூட்டணும், அது எப்படிப்பட்ட கட்டமைப்பு நடத்தணும், தண்ணீர் எல்லாம் வசதி இருக்கா, மக்கள் அதாவது பல்வேறு வழிகளில் போகணும். அதாவது கூட்டம் கூடுறது பெரியதில்லை, கூட்டம் கூடி மக்கள் மறுபடியும் கலையிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பல்வேறு வழிகள் வழியாக கலையணும். ஒரு 4-5 வழியாவது இருக்கணும், பேக்கப் போகிற மாதிரி. அந்த மாதிரியான வழிகள் ஏற்படுத்தும் வகையில் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் அந்த கூட்ட நெரிசல் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு வரும். இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். இதுதான் உண்மையும் கூட. நம்ம இதையெல்லாம் பார்க்கும்போது திருமாவளவர்கள் அது மட்டும் இல்லாமல் தாவேகாவின் ஒரு கூட்டணியை வலுவான கூட்டணியை அமையும் சொல்லிட்டு அவர் வந்து மிக தெளிவாக குறிப்பிடுறாரு அந்த கூட்டத்தில். அதாவது அவர் பிறந்தநாள் காண்புகள் பார்க்க வந்த மக்கள் அனைவருமே தலைவா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறத விட ரேம்பாக்கள் நடக்கிறார். அதை நடக்க கூட விடலைங்க, துண்டை தூக்கி போடுறானுங்க. அவருக்கு ஒரு கட்டத்தில் அவரே கோவப்பட்டு அடிக்கிறாரு எல்லாம். ஏன்னா அவராலே தாங்க முடியல. இது அவர் சொன்ன வசனம் தான் அவருக்கு ரிப்பீட் ஆகுதோ நம்மளுக்கு தோணுது. அடங்கமறு அத்துமீறுன்னு ஒரு டைலாக் அவரே சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே அவருக்கே ரிப்ளை ஆகுதோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அந்த கூட்டத்தில் அவர் அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. இது போன்று தவறுகளும் இது போன்று அசம்பாவிதங்களும் நடக்காமல் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இதுக்காக பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா இது போன்ற அவருக்கு ஒரு தலைவர், அவருக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கொடுத்துருக்கணும். அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு குறைபாடு ரொம்ப இருந்தது. அதெல்லாம் நம்மளே பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்ட் டம்ளர் கட்சி தாட்டை குருமன் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கூட்டமெல்லாம் ஒரு கூட்டமே இல்லை, எங்களுக்கு வராத கூட்டமா அப்படின்னு சொல்கிறாரு. 1,00,000 பேர் வந்தால் அது கூட்டத்தை கட்டுப்படுத்துறது வேற, 30,000 பேர் வந்தால் கூட்டம் பண்ணுறது. இவங்க அதிகபட்சம் கூட்டமே 1,00,000 பேரை கூட்டிருப்பாங்களா நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க? இங்கே கூட்டம் வந்ததே வேற, 10,00,000 பேர்கிட்ட வந்துருப்பாங்க கூட்டம். அந்த மாதிரி தெரியுது. நம்ம கேமராவிலலாம் அங்கே காட்டுறாங்க நியூஸ் சேனலில், அப்படி இருக்குது கூட்டம். இவங்களுக்கு கூட்டம் வர்றதை விட இது வந்து ஒரு தலைவனுக்கான கூட்டம், அது ஒரு ஜோக்கருக்கான வர கூட்டம். ஒரு தலைவனுக்கு வர கூட்டம் எப்படி இருக்கும்? திருமாவளவன் கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜோக்கருக்கு எப்படி வருவாங்க? ஜோக்கரை பார்க்கறது எப்படி வருவாங்க? சைலண்ட்டாக எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜோக்கர் காமெடி பண்ணுவார். அந்த காமெடி சிரித்து சந்தோஷமாக உட்காரணும், அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும். அது போன்று தான் நாம் தமிழர் கட்சியினர் பார்த்தீங்கன்னாக்கா நடத்தும் கூட்டம் எல்லாமே ஜோம்பிஸ் கூட்டம், ஜோக்கர் கூட்டம். ஜோக்கர் கட்சின்னு வச்சா கூட அது பொருந்தும். அது போன்று தான் இந்த சாட்டை திருமன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் சரியான ஒரு வார்த்தைகள் இல்லை, ஒரு திணிப்பின் பெயரில் இருக்குது. இது எல்லாமே சரியில்லைன்றது மக்களுக்கு நல்லா தெரியும். இவங்க வந்து தமிழகத்தால் தவிர்க்கப்பட்ட கட்சி, தவிர்க்க முடியாத கட்சியில் தவிர்க்கப்பட்ட கட்சி. இது வந்து வாழ்கிறதுக்கு மறுபடியும் இவங்க கட்சி ஜெயிச்சாலே அவன் தலைமை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி, வணக்கம்.